நான் பட்டியலிட்டு சொல்கிறேன். 555 வாக்குறுதிகள். இந்த 555 வாக்குறுதிகள்லையும் எதை செஞ்சுருக்கிறோம் நான் வந்து பட்டியலிட்டு சொல்கிறேன். அவர் பழனிசாமி அவர்கள் வந்து அங்கே சொல்லும்போது 14 ஏங்க வம்புழுக்கிறீங்க? அவர் வந்து ஒரு 14 என்னவோ இதெல்லாம் நடக்கலைன்னு சொன்னார். அப்போ மற்றதெல்லாம் நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். நீங்கள் 5% தான் நடந்திருக்குன்னா நடந்ததை அறிவிச்சிட்டு மிச்சமெல்லாம் நடக்கலைன்னு சொல்லலாம்ல. 14 தான் அவர் சொன்னார் இது நடக்கலைன்ட்டு. அப்போ மிச்சமெல்லாம் நடந்திருக்குன்னு அர்த்தம். இல்லை அது வந்து இப்போது அதில் 13 வகையான சர்வீசஸுக்கு தான் நம்ம வந்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் வாங்கியிருக்கோம். ஒரு சிலது வந்து அந்த டைமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் சைட் பட்டா அது வந்து மக்களுடன் முதல்வரில் சேர்ந்துருக்கு. பட் ஹவுஸ் சைட் பட்டா வந்து அந்த 13 வகையான சர்வீசஸில் சேராது. ஸோ அது வந்து கேட்டகரைஸ் பண்ணும்போது 14,006 பெட்டிஷன் மட்டும் இந்த 13 வகையான சர்வீசஸில் வருது. அதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுத்தோம். சார், நீங்கள் சென்னையில் பேட்டி கொடுத்தது 3000 வீடுகள் ஹவுசிங் போர்டு நிற்காம இருக்குது. அது மாத்திரம் நடவடிக்கை எங்ககிட்ட முதல்ல உங்கள் பாலிசி டிசிஷன் என்ன சொன்னீங்க? இந்த வீடுகள்லாம் பழைய வீடுகள்லாம் இடித்து கட்டப்படுது. நிறைய இடங்களை நாங்கள் பார்க்குறோம். இப்போ தமிழகம் முழுக்க அது மாதிரி எவ்வளோ புதிய இடங்கள் கட்டுறீங்க? அசோசியேஷன் மூலிமா எவ்வளோ ஹெல்ப் பண்ணி கட்டுறீங்க? புதிய வீடுகள் ப்ரொமோட் பண்ணுறீங்களா? இல்லை, அதாவது ஒரு 60 இடங்களில் இருக்கிற வாடகை கட்டிடங்கள் அது வந்து 10,000 வீடு. அது வந்து பப்ளிக் கோட்டாவிலையும் இருக்குது, அரசு பணியாளர்களுக்கும் இருக்குது, அந்த குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதில் 60 இடத்துல வந்து 10,000 வீடுகள் இப்போ வந்து மிக மோசமான கண்டிஷனில் இருந்து அவங்க யாரும் அங்கே குடியிருக்க முடியல. அந்த இடத்த எல்லாமே இடிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கி இடித்தாச்சு. இப்போ அந்த இடத்துல புதுசாக கட்ட போகிறோம். புதுசாக கட்டும்போது அந்தந்த இப்போ ஈரோடு மாவட்டத்தில் நமக்கு வந்து எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு கணக்கெடுத்து அந்த கணக்கை வச்சுக்கிட்டு நாம் இங்கே வந்து கட்ட போகிறோம். இது மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு பூரா அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி புதிய திட்டங்கள் பலது வந்து நாங்கள் இப்போ துவக்க இருக்கிறோம். அது வந்து நேரடியாக வந்து ஹவுசிங் போர்டே கட்டினாலும் கட்டும், சிலது ஜாயின்ட் வெஞ்சரில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கேயே எடுத்திங்கன்னா சம்பத் நகரில் கட்டுறோம், பெரியார் நகரில் கட்டுறோம். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அதை பார்த்து அங்கே கட்டுறோம். கடந்த 3 ஆண்டுகள் உங்கள் துறையில் புதிய ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் ப்ரமோட் பண்ணல. கடந்த கால திமுக ஆட்சியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லே அவுட்ஸ் நிறைய வந்தது. KK நகர், அண்ணா நகர், அந்த மாதிரி JJ நகர். இப்போ வந்து இந்த 3 ஆண்டு புதிய வீடுகள் ஹவுசிங் போர்டு வீடுகள் இல்லை, நிறைய இடம் உங்களுக்கு வேக்கண்ட்டாக தான் இருக்குது. கட்டி நீங்கள் தரல ஏழைகள். இல்லை, எங்கே வந்து டிமாண்ட் வருதோ அங்கே தான் கட்டுறோம். இப்போ அசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 3000 வீடு விற்காமல் இருக்குன்னாக்க அப்போது இல்லை, ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கு மேலே அதை ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு அது எப்படி அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணுமோ அப்படி எடுக்கிறோம். அந்த 3000 வீட்டை இப்போ வந்து நாங்கள் ரெண்டல் குவார்ட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா அது வேஸ்ட்டாக கிடக்குது. இன்னும் சொல்லப்போனால் உடுமலைப்பேட்டையில் 110 வீடு கட்டி தனிப்பணி இண்டிபெண்ட் ஹவுஸு 110 வீடு கட்டி இன்றைக்கி எல்லாம் இடிஞ்சு தரமட்டமாக இருக்குது. ஒரு வீடு கூட விற்காமல் இருந்திருக்கு. இப்போ அதெல்லாம் எடுத்து பண்ணுறோம். அதனால் போடுற திட்டம் நாங்கள் ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டோன்னு சொல்கிறதுனால அந்த திட்டம் எவ்வளோ பயன்படுத்துங்கிறது தான் முக்கியம். இப்போ நாங்கள் வந்து சம்பத் நகர்லேயே 10-15 விதமாக அதை வந்து நாங்கள் இப்போது கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி வந்தால் சரியாக இருக்கும், எல்லாம் வீடாக வந்தால் சரியாக இருக்குமா, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்தால் சரியாக இருக்குமா, என்னன்னு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இது வந்து கட்டி ஒரு 4 நாளில் மறுபடியும் வேறு மாற்ற போகிறதில்ல. இது கட்டினா ஒரு 100 வருஷத்துக்கு இருக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணோம். இன்றைக்கி அவசரத்தில் பண்ணி தான் பல இடத்துல நீங்கள் வந்து அந்த வீடுகள் விற்காமல் இருக்குது. அங்கே போதிய கார் வசதி இல்லை, கார் பார்க்கிங் இல்லை. இதெல்லாம் வந்து திட்டமிடாமல் செய்த பணிகள். அதனால் ஒரு பில்டிங் வருதுங்கிறதுல அந்த பில்டிங்கில் என்ன வந்து வசதிகள் இருக்குது அது இருக்கணும்ல. இல்லை, அவங்க வந்து இல்லை, அது வந்து ரீடெவலப்மெண்ட். ஏற்கனவே ஹவுசிங் போர்டு வித்துட்ட மாடி வீடுகள் இப்போ சிங்காநல்லூரில் ஒரு 960 வீடு இருக்குது. அந்த வீடுகளை கட்டுறதுக்கு இப்போ ஏறத்தாழ வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. ஆமாம், அதெல்லாம் அவங்க மட்டும்தான் பண்ணணும் இருக்கோம். அவங்க தான் பில்டர் தேர்ந்தெடுத்துக்கணும். நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அவ்வளோதான். அதே மாதிரி சென்னையில் வந்து ஒரு 4-5 இடம், கோல்டன் ஜூப்ளின்னு ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு 5-6 இடத்துல பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது நடந்துருக்கு. அந்த சங்கத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அது லேட் ஆகுது. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது இந்த மது எல்லாமே பின்னாடி பேசுகிறேன்.